guys, welcome back to RTG Gaming Play video. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கேம் ப்ளே விளையாட போறோம்னா Plants vs Zombies கேம் ப்ளே தான் விளையாட போறோம். இன்னைக்கு நம்மளோட அண்ணனும் இருக்கான். நம்ம அண்ணனும் பேசுவான். எதா பேசுறா? ஹலோ फ्रेंड्स, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். சரி फ्रेंड्स, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம காமிக்கிட்டல என்னது இது? நம்ம இது கடத்திருக்கடா. என்னது இது காய்ஸ்? என்ன காய்ஸ் இது? என்னடா இது? ஒன்றுமே புரியல. இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. வெயிட் பண்ணுறா. என்னடா இது? வெயிட் பண்ண, இதை எடுத்து நட்டணும்னு நினைக்கிறாங்க. போட்டு இது என்னது இது? என்னது இது? வெயிட் பண்ணல, அது வீட்டுக்குள்ளே போக விடக்கூடாது. அவ்வளோதான், நம்ம இதில் தோத்தாச்சு. அந்த கார் இருக்குல்ல, அந்த கார் போதும். அங்கே இருக்கு. தோத்துட்டோம். என்ன லெவல்னே புரியல எனக்கு. உனக்கு ஏதாவது புரியுதாடா? புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ண சொல்லிச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே புரியல. ஜாம்பி ட்ரை அகைன் கொடு. காய்ஸ், எங்ககிட்ட இன்டர்நெட் இல்லை, நினச்சிருங்க. அட்வென்ச்சர். இப்போ நம்ம வந்து 9 விளாட போகிறோம் காய்ஸ். ரீஸ்டார்ட் கொடுக்காத, கேன்சல் கொடு, கேன்சல் கொடு. ஓகே காய்ஸ், நாங்கள் ஆல்ரெடி லேண்டு வச்சுருந்தோம். அந்த இனி எங்களுக்கு வீடியோ எடுப்போம்னாலும் எங்கள் அண்ணன் சொன்னான். அதான் நாங்கள் திரும்பியும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து எங்களோட ப்ளூ கலரு, இது அதே மாதிரி. இது வந்து சன்ஃப்ளவரு, இது வந்து பாம்பு, இது வந்து கடிக்கிறது வீனஸ் ஃப்ளை ட்ராப். இது வந்து அந்த இது டபுளாக சுடும். இப்போ நாங்கள் பிளான்ட்டை வேறு வைக்கணும். 50 போடுறா சன்ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்து சன் கொடுக்கும். அந்த சன்னை வச்சு தான் அதுவே மேக் பண்ணோம். சிலது சன்னு மேலேருந்து வரும். இப்போ பாருங்கள், மேக் பண்ணுவாங்க. இந்த மேக் பண்ணுது பாருங்க, வந்துட்டா. சிலது மேலேருந்து அப்படியே சன்னை உழுகும். நீங்கள் கேட்பீங்க, என்னடா மழை தனியாக பெஞ்சு பார்த்துருக்கேன், ஏகப்பட்டது பெஞ்சு பார்த்துருக்கேன், இப்போ தாண்டா சன்னாக பெஞ்சு பார்க்குறேன். எனக்கும் அதாங்க தோணுது. நீங்கள் என்ன தோன்றீங்க? நீ என்னடா தோன்ற? சன்னு வந்து மழையாக பெய்யுறது. நான் என்னடா தோன்றுறது? ஏதா நீ சொல்லு. அது கேமுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறான் நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை, அண்ணன். ப்ளூ கலர் அப்படியே இது வந்து உரைய வச்சிருதுங்க. இப்போ நம்ம தாம்பி வருதுன்னு வைங்களேன், அதை அப்படியே ஸ்டக்காகி உரைய வச்சுருது. குடுக்குன்னு குருட்டுன்னு உரைய வச்சுருது. ஏன்னு தெரியல. $150 வந்துட்டு. இல்லை, இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கணும். என்ன பிளான்ட்ரா தெரிலடே. மேட்சை முடிச்சா வருமா? ஆமாம், சன்ஃப்ளவர் தான். ஆனால் என்ன டபுளாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 200 ஒன்று வாங்கணும் பார்த்தியா? ஆமாண்டா. இந்த 200 ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இதுவும் டபுளாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 2 கொடுக்குன்றியா? அந்த சன்னு 2 கொடுக்கும். அப்படின்னு வாங்கி பார்த்துக்கலாம். அடுத்தது நீ என்ன எடுக்க போகிற? அந்த 100 எடுப்பான். 100 இதை எடுத்து வச்சிட வேண்டியது. இவன் தானே வரியா? இல்லை, அடுத்த மேட்ச் இருக்குது பார்த்தியா? அடுத்த மேட்ச் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுப்போம்ல. ஆமாம். அதுக்கு பதிலாக நீ எதில் நம்ம இன்வென்டரியில் போட்டு வைப்பேன்னு கேட்கேன். நம்ம எது அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 2 வருதுல்ல, அதை வச்சிட வேண்டியது. ஓகே, அது நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆமாண்டா. டக்குன்னு மேக் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸுன்ற சன்லைட்ஸ். பாய்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை சன்ஃப்ளவர் இருக்குல்ல? 2 இருக்குல்லே. 75. அச்சோ, அவசரப்பட்டு போட்டோமா? ஏன்னா அங்கே ஒருத்தன் வரான்.
கடவுளாக பார்த்து ஒரு சன்ஃப்ளவர் முடிவு வைக்கணும். 100 வந்துட்டுலே. அடன்றா இன்னொன்று வந்ததுக்கப்புறம் 150 அதில் போட்டுடலாம் தெரியும். ஆமாண்டா. சூப்பர்டா. வாடா தம்பி. வாடா. செல்லக்குட்டிக்கு பசிக்குது. நான் சன்ஃப்ளவரை போட்டுருவோம். எல்லாம் தின்னு முடிச்சுட்டு ரெடியாக இருக்குது. தின்னு முடிச்சுட்டு ரெடியாக இருக்குது. அடுத்து அவன் வருவியாங்க. நம்மளுக்கு தின்னுக்கிட்டு இருக்கலே ஒன்று ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு. பார்த்துக்கலாம். தின்னு முடிச்சிச்சு. ஆல்ரெடி இவன் எதுக்கடா வந்தியா இப்போ? இவனை நான் வர சொன்னேன். அவனை ப்ளீஸ்ரா கரெக்டாக என் வாய்க்குள்ள போய் உட்கார போறியா? அதுக்குதான் முன்னாடியே போட்டேன். அப்பா நிறையா கிடைக்குதுடா இதில். இங்கே நான் ஒன்று போடுவேன். தாண்டி போய் என் வாய்க்குள்ள ஸோ இதை போட்டு வாங்கிட்டேன். இல்லைடா இவருக்குள்ள மின்னிட்டு இருக்காண்டா வாயில் போட்டு. சோழி முடிஞ்சுல. நம்ம சோழி முடிஞ்சு கரெக்டாக தின்னு முடிச்சா நல்லாயிருக்கும். 150 கடிச்சு முடியல டக்குன்னு. சோழி முடிஞ்சு. விட அதே நம்ம இது எடுத்து தரதுல நாங்கள் வந்து ஒரு வேவாக தான் போட முடியும். ஏன்னா எங்களோட செல் வந்து கொஞ்சமாக தான் பிடிக்குது. அதனால ஒரு வேவாக போட்டு முடிச்சுடுவோம் இந்த கேமை. ஓகேவா காய்ஸ்? இன்னைக்கு இந்த ஒரு வேவ் போட்டு முடிச்சுடுவோம். ஏன்னா இந்த ஒரு வேவை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குங்க. இது என்னது? இது செகண்ட் வேவா? இல்லை ரெடி ஆகிக்கல. ஆத்தாடே இவன் வந்துட்டானே. அதே அங்கே போட்டிருக்கோம்ல. ஏன்னா இந்த சைடு வராம பாரு ஒன்று. இந்த இங்கே வரு தானே. ஆமாம் அங்கே ஒரு கடிக்கிற வேணா போடு. போட்டுருவோம். தாண்டி போய் என் வாய்க்குள்ள ஒழுமையா அதுக்குள்ளேயே போடுதல்ட்டான். காசு வேஸ்ட்டு. ஏதாச்சும் ஒன்று வாங்கப்பா டக்குன்னு. பாபா குதிச்சு அவன் வாய்க்குள்ள போய் விடுவேன். போட்டாங்கிட்டு இவன் எப்படி எங்கே வந்தான்? பாம்பு டக்குன்னு விழு. என்னடா பிளான்ட் சாவுமா பாம்புக்கு? பிளான்ட் இல்லடா தின்னு முடிச்சிட்டான்டா. சன்ஃப்ளவர்ஸ் வேறு கொடுக்க மாட்டேங்குது எதுவுமே. ஐயோ இவனெல்லாம் வர சொல்கிறாங்களே. என்னாச்சு?